வணக்கம். பெண்கள் அப்படின்னாவே அழகுதான். அப்படியாக இந்து மத சாஸ்திரத்தில் பெண்கள் கட்டாயம் நெற்றியில் பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கைகளில் வளையல்கள், காலில் கொலுசு, கழுத்தில் செயின் போன்றவை எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும்னு சொல்கிறது உண்டு. இந்த பொருட்கள் எல்லாம் பெண்களை அழகுபடுத்தும் அணிகலன்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி அவை அவர்களை பல இடங்களில் பல எதிர்மறை ஆற்றலிடம் இருந்து பாதுகாக்குது. அப்படியாக பெண்கள் நெற்றியில் எந்த நேர பொட்டு வைக்கலாம், எந்த நேர பொட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக பெண்கள் நெற்றியில் சிவப்பு நிற பொட்டுக்கள் தான் அதிகம் வச்சுக்குவாங்க. இருந்தாலும் சமயங்களில் அவங்க ஆடைக்கு ஏற்ப வண்ண நிறத்தில் பொட்டு வைக்கிறாங்க. அப்படியாக கருப்பு நிறத்தில் பொட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. கருப்பு நிறங்கள் சூரிய ஒளியிலிருந்து வர்ற கதிர்களை உள்வாங்கி அழிக்கக்கூடியவை. மேலும் சனியின் நிறம் கருப்பு என்கிறதுனால சனி கிரகத்துடனும் கருப்பு பொட்டு தொடர்பு படுத்தப்படுது. இந்த கருப்பு நிறத்தில் பெண்கள் பொட்டு வைப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கருப்பு நிறத்தில் பொட்டு வைக்கும்போது அது அவர்களுக்கு சாதகமாக அமைறது கிடையாது. ஆனால் சிறு குழந்தைகளுக்கு கருப்பு நிறத்தில் பொட்டு வைக்கும் பொழுது அது அவர்களை திருஷ்டியிலிருந்து காக்கிறது. ஆனால் பெண் குழந்தைகள் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகு அதை தவிர்க்க வேண்டும். அதிலும் திருமணமான பெண்கள் கட்டாயம் கருப்பு நிறத்தில் பொட்டு வைக்கக்கூடாது. அவை எதிர்மறை ஆற்றலை உருவாக்குவதோடு வீட்டில் சண்டை, மனக்கசப்புகளை உண்டாக்கும். ஆதலால் முடிந்த வரைக்கும் பெண்கள் கருப்பு நிற பொட்டு வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.